மலரட்டுமே, இங்கு இன்னிசை முழங்கட்டுமே, நம்மில் இறையருள் வளரட்டுமே, அது இகமெல்லாம் பரவட்டுமே. எங்கள் மலரட்டுமே, இங்கு இன்னிசை முழங்கட்டுமே, நம்மில் இறையருள் வளரட்டுமே, அது இகமெல்லாம் பரவட்டுமே. இதயங்கள் மலரட்டுமே, இங்கு இன்னிசை முழங்கட்டுமே. அன்பிலே இறைவன் நம்மை நினைத்தார், உயர் பண்பிலே சிறக்க நம்மை அழைத்தார். அன்பிலே இறைவன் நம்மை நினைத்தார், பண்பிலே சிறக்க நம்மை அழைத்தார். வரையில்லா வரங்களை நமக்களித்தார், வரையில்லா வரங்களை நமக்களித்தார். கரையில்லா கருணையால் நம்மை மீட்டார். இதயங்கள் மலரட்டுமே, இங்கு இன்னிசை முழங்கட்டுமே, நம்மில் இறையருள் வளரட்டுமே, அது இகமெல்லாம் பரவட்டுமே. இதயங்கள் மலரட்டுமே, இங்கு இன்னிசை முழங்கட்டுமே. தந்தை மகன் தூயாவியானவரின் பெயராலே நம் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியானவரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. அமைதியை ஏற்படுத்துவோர் பேறு பெற்றோர். உலகம் போர் பதற்றம், குடும்பம் எப்பொழுதுமே குழப்பம், சமூகம் ஒரு துன்பத்தில் இருக்கிறது. இந்த சூழ்நிலையில் அமைதியை தேடியும் அழைகின்ற மக்கள் 1000 பேர். அவர்களில் நீங்களும் நானும் ஒருவராக இருக்கிறோம். கிறிஸ்து ஒருவரே அமைதியை அருள்பவர். நான் உங்களுக்கு அமைதியை தருகிறேன் என்று சொல்லி அஞ்சாதீர்கள் என்றும் சொல்லியிருக்கிறார். அமைதியை உள்ளுணர்ந்து வாழ இத்திருப்பலியிலே மன்றாடுவோம். அமைதியை ஏற்படுத்தாத நேரங்களுக்காக, குற்றங்களுக்காக எப்பொழுதுமே நாம் மனவருந்த கற்றுக்கொள்வோம். அன்னையின் அன்பு பக்தர்களே, இத்திருப்பலியானது ஆலயத்தில் கூடியிருக்கும் பக்த கருத்துகளுக்காகவும், ஜெயா பிளஸ் தொலைக்காட்சி, திருத்தல, இணையதள மற்றும் அனைத்து சமூக ஊடகங்கள் வழியாக பங்கெடுக்கும் பக்தின் கருத்துகளுக்காகவும், இன்றைய நாளில் ஒளிபரப்பிற்கு உதவி செய்த நன்கொடையாளர் குடும்ப கருத்துகளுக்காகவும், நேற்று திருப்பலி எழுதி வைத்த கருத்துகளுக்காகவும் ஒப்புக் கொடுக்கப்படுகிறது. மேலும் இந்த ஒளிபரப்பை காணுகின்ற அனைத்து அன்னையின் பக்தர்களையும் இறைவன் நிறைவாக ஆசீர்வதிக்கவும் இத்திருப்பலியில் மன்றாடுவோம். Dear devotees, this Mass is offered for all the faithful gathered here and those who are participating through Jaya Plus, Shine Web TV, as well as other social media and in a special way. For all the sponsors of this live telecast Mass and those who wrote their Mass intention yesterday, and all the devotees of Our Lady of Health, Velankani, who are watching the same. நாம் செய்த குற்றம் குறைகளுக்காகவும் பாவங்களுக்காகவும் மனம் வருந்தி மன்னிப்பு வேண்டுவோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் நான் பாவியனை ஏற்றுக்கொள்கின்றேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாவையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளை உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் இரக்கம் வைத்து நாம் பாவங்களை மன்னித்து
நிலை வாழ்வுக்கு அழைத்துச் செல்வாராக. ஆமென். ஆண்டவரே ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இறையாவியே இரக்கமாயிரும். ஆண்டவரே ஆண்டவரே இரக்கமாயிரும். 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 அமைதியின் ஊற்றே இறைவா, கிறிஸ்துவின் உயிர்ப்பினால் நிலை வாழ்வுக்கு எங்களை புதுப்பித்தீ. மக்களாகிய எங்கள் நம்பிக்கையும் எதிர்நோக்கையும் உறுதிப்படுத்தவும், அதனால் வாக்குறுதிகள் உண்மையாக நிறைவேறும் என அறிந்திருக்கும் நாங்கள் அவற்றை மகிழ்வுடன் எதிர்பார்த்திருக்க செய்தருள்வீராக. உமோடு தூயாவியின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். திருத்தூதர் பணிகள் நூலிலிருந்து வாசகம். அந்நாட்களில் அந்தியோக்கியாவிலிருந்தும் இக்கோனியாவிலிருந்தும் யூதர்கள் வந்து மக்களை தூண்டிவிட்டு பவுல் மேல் கல் எறிந்தார்கள். அவர் இறந்துவிட்டார் என்று எண்ணி நகருக்கு வெளியே அவர் இழுத்து போட்டார்கள். சீடர்கள் அவரை சூழ்ந்து நின்றபோது அவர் எழுந்து நகரினுள் சென்றார். மறுநாள் பர்னபாவுடன் தெருபைக்கு புறப்பட்டு சென்றார். அந்த நகரில் அவர்கள் நற்செய்தி அறிவித்து பலரை சீடராக்கிய பின் லிஸ்திரா, இக்கோனியா, அந்தியோக்கியா ஆகிய நகர்களுக்கு திரும்பி வந்தார்கள். அங்குள்ள சீடர்களின் உள்ளத்தை அவர்கள் உறுதிப்படுத்தி, நாம் பல வேதனைகள் வழியாகவே இறையாட்சிக்கு உட்பட வேண்டும் என்று கூறி நம்பிக்கையில் நிலைத்திருக்கும்படி அவர்களை ஊக்குவித்தார்கள். அவர்கள் ஒவ்வொரு திருச்சபையிலும் மூப்பர்களை தேர்ந்தெடுத்து நோன்பிருந்து இறைவிடம் வேண்டி தங்கள் நம்பிக்கை கொண்டிருந்த ஆண்டவரிடம் அவர்களை ஒப்படைத்தார்கள். பின்பு பிலிசித்தியா வழியாக பம்பிலியா வந்தார்கள். பெருகை நகரில் இறைவார்த்தை அறிவித்த பின் அத்தாலியா வந்தார்கள். அங்கிருந்து கப்பலேறி அந்தியோக்கியா வந்தார்கள். அங்குதான் அவர்கள் அருள் வழங்கும் கடவுளின் பணிக்கென்று அர்ப்பணிக்கப்பட்டார்கள். இப்போது அப்பணியை செய்து முடித்து விட்டார்கள். அவர்கள் அங்கு வந்ததும் திருச்சபை கூட்டி கடவுள் தங்கள் வழியாக செய்த அனைத்தையும் அவர் பிற இனத்தவருக்கு நம்பிக்கை கொள்ளும் வாய்ப்பை கொடுத்ததையும் அறிவித்தார்கள். அங்கே அவர்கள் சீடர்களுடன் பல நாட்கள் தங்கினார்கள். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. திருப்பாடல் 145 பதிலுரை பல்லவி. ஆண்டவரே, உம் மக்கள் உமது அரசின் மாட்சியை அறிவிப்பர். 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 ஆண்டவரே, நீர் உருவாக்கிய யாவும் உமக்கு நன்றி செலுத்தும். உம்முடைய அன்பர்கள்
உம்மை போற்றுவார்கள். அவர்கள் உமது அரசின் மாட்சியை உமது வல்லமையை பற்றி பேசுவார்கள். ஆண்டவரே, உம் மக்கள் உமது அரசின் மாட்சியை அறிவிப்பர். ஆண்டவரே, உம் மக்கள் உமது அரசின் மாட்சியை அறிவிப்பர். மானிடர்க்கு உம் வல்லமை செயல்களையும் உமது அரசுக்குரிய மாட்சியின் பேரொழியையும் உமது அரசு எல்லா காலங்களிலும் உள்ள அரசு. உமது ஆளுகை தலைமுறை தலைமுறையாக உள்ளது. ஆண்டவர் தம் வாக்குகள் அனைத்திலும் உண்மையானவர், தம் செயல்கள் அனைத்திலும் தூய்மையானவர். ஆண்டவரே, உம் மக்கள் உமது அரசின் மாட்சி அறிவிப்பர். ஆண்டவரே, உம் மக்கள் உமது அரசின் மாட்சியை அறிவிப்பர். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. மெசியா பாடுபட்டு இறந்தோரிடமிருந்து உயிர் தெழுந்து மாட்சியை அடைய வேண்டும். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஆண்டவர்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. யோவான் எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. அக்காலத்தில் இயேசு தம் சீடரை நோக்கி கூறியது, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்லுகிறேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கின்றேன். நான் உங்களுக்கு தரும் அமைதி உலகம் தரும் அமைதி போன்றது அல்ல. நீங்கள் உள்ளம் கலங்க வேண்டாம், மருள வேண்டாம். நான் போகிறேன், பின் உங்களிடம் திரும்பி வருவேன் என்று நான் உங்களிடம் சொன்னதை கேட்டீர்களே. நீங்கள் என் மீது அன்பு கொண்டிருந்தால் நான் தந்தையிடம் செல்வது பற்றி மகிழ்ச்சி அடைவீர்கள். ஏனெனில் தந்தை என்னை விட பெரியவர். இவை நிகழும்போது நீங்கள் நம்புமாறு இப்போதே இவை நிகழும் முன்பே சொல்லிவிட்டேன். இனி நான் உங்களோடு மிகுதியாய் பேசப் போவதில்லை. ஏனெனில் இவ்வுலகின் தலைவன் வந்து கொண்டிருக்கிறான். அவனுக்கு என்மேல் அதிகாரம் இல்லை. ஆனால் நான் தந்தையின் மீது அன்பு கொண்டுள்ளேன் என்பதையும் அவர் எனக்கு கட்டளையிட்டபடி செயல்படுகிறேன் என்பதையும் உலகு
தெரிந்து கொள்ள வேண்டும். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். இயேசுவில் அன்பிக்க சகோதர சகோதரிகளே, புனித ஆரோக்கிய அன்னையின் பக்தர்களே, வட இந்தியாவிலே ஒரு மாநிலத்திலே சாது சுந்தர் சிங் என்பவர் 1889 முதல் 1929 வரை வாழ்ந்தவர். இவர் கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டவர். கடவுளுடைய அமைதியை பெற்றுக்கொள்ள வேண்டும், ஒவ்வொருவருக்குள்ளும் இந்த அமைதி இருக்க வேண்டும் என்பதற்காக தொடக்கத்திலே அமைதி எங்கு இருக்கிறது என்று தேடிக்கொண்டிருந்தவர். ஒரு தடவை ஸ்வீடன் நாட்டிற்காக அவர் பயணிக்க வேண்டியிருந்தது, மறை போதனைக்காக. அங்கு போகிற பொழுது இவரை போன்று ஒருவர் அங்கு பல நாடுகளுக்கு சென்று அமைதியை தேடி அலைந்து கொண்டிருக்கிறார் என்பதை அறிந்து அவரையும் நோக்கி இருவரும் சந்திக்கிறார்கள், பேசிக்கொள்கிறார்கள். அப்பொழுது பேசுகிற பொழுது சாது சிங் கேட்கிறார், நீங்கள் எதை தேடிக்கொண்டு போய்கொண்டிருக்கிறீர்கள் என்று. அவர் சொல்லுகிறார், சுகமுடனும் மகிழ்ச்சியுடனும் உள்ள ஒரு நாட்டை, நோயும் வருத்தம் இல்லாத ஒரு நாட்டை, நான் வெப்பமும் குளிரும் இல்லாத ஒரு நாட்டை தேடிக்கொண்டு போய்கொண்டிருக்கிறேன். அங்குதான் அமைதி இருக்கும் என்று உணர்ந்து கொண்டு பல நாடுகளை சுற்றி கொண்டிருக்கிறேன் என்று சொன்னார். அதற்கு சாது சொல்லுகிறார், இது போன்ற ஒரு நாட்டை நாம் தேடி பிடிக்க முடியாது என்று சொல்லி, எங்கே அமைதி கிடைக்கிறது என்று சொல்லுகிற பொழுது, கிறிஸ்து நம் உள்ளத்தில் இருந்தால் அங்கே அமைதி உருவாகும். அந்த அமைதியின் மகிழ்ச்சியை உணர்வதற்காகத்தான் நான் பல நாடுகளை சுற்றி வருகிறேன் என்று சாது சொல்லுகிறார். தொடக்கத்தில் லூக்கா நற்செய்தி 2:13-14 கிறிஸ்துடைய பிறப்பை முன்னறிவிப்பதற்கு முன்பாக உன்னதத்தின் கடவுளுக்கு மாட்சி உரித்தாக, உலகில் அவருக்கு உகந்தோருக்கு அமைதி உண்டாக என்று கிறிஸ்துடைய பிறப்பை இடையர்களுக்கு சொல்லப்படுகிறது. இந்த அமைதியினுடைய வார்த்தை லூக்கா நற்செய்தி 24:36 இயேசு உயிர்த்தெழுந்த பிறகு உங்களுக்கு அமைதி உரித்தாக என்று சொல்லுகிறார். மீண்டும் தோமாவுக்கு காட்சி கொடுக்கிற பொழுதும் உங்களுக்கு அமைதி உரித்தாக என்று சொல்லுகிறார். அப்படியானால் இந்த அமைதி, ஏன் இந்த அமைதி என்ற வார்த்தையை இயேசு உச்சரித்து கொண்டிருந்தார் என்றால், இந்த அதிகாரத்திற்கு முன்னால் யோவான் நற்செய்தியிலே இயேசு பாடுகள் படப்போகிறார். அந்த துன்பத்தை சீடர்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டும், பயந்து விடக்கூடாது, துணையாக இருக்க வேண்டும் என்பதற்கு முன்னால் நீங்கள் ஒருவன் காட்டிக் கொடுப்பான் என்பதையும், உங்களில் உள்ள ஒருவன் மறுதலிக்கப் போகிறான் என்பதையும் அங்கே தெளிவாக எடுத்துரைக்கிறார். அதன் பிறகுதான் இந்த வசனங்கள் வருகிறது. திருத்தந்தை லியோ அமைதியான ஒரு உலகத்தை உருவாக்க ஆசைப்படுகிறார். எனவே போரில்லாத ஒரு நாடுகள் உருவாக வேண்டும். போர் ஒரு கருவி அல்ல, அவையெல்லாம் அமைதிப்படுத்த வேண்டிய ஒன்று என்று சொல்லி நம்மை அமைதியாக வாழ அழைப்பு விடுக்கிறார். தொடக்க திருச்சபையிலே கிறிஸ்துடைய மத்தியிலே வேறுபாடுகள் இருந்தது. யூதன் என்றும் பிற இனத்தவர் என்றும் வேறுபாடு இருந்த பொழுது தூய பவுலடியார் இருவரும் கிறிஸ்துவை மையமாக கொண்டு வாழுகிறவர்கள், ஒற்றுமையோடு இருக்க வேண்டும் என்பதை தெளிவுபடுத்துகிறார். அப்படியானால் இந்த அமைதி என்ற வார்த்தை யாரிடமிருந்து தொடங்கியது என்று பார்க்க வேண்டியிருக்கிறது. அமைதியானது இறைவனில் தொடங்குகிறது என்று
ரோமையருக்கு எழுதிய திருமுகம் 5ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தில் இவ்வாறு சொல்லப்படுகிறது. இயேசு கிறிஸ்துவின் வழியாக கடவுளோடு நல்லுறவு கொண்டுள்ளோம். பழைய விவிலியத்தில் சொல்லுகிற பொழுது இயேசு கிறிஸ்துவின் வழியாக கடவுளோடு அமைதி கொண்டுள்ளோம் என்று சொல்லப்படுகிறது. அமைதியானது அது இறைவனில் தொடங்கிய ஒன்று. அந்த அமைதியை இன்றைய உலகம் பங்கு போட்டு கொண்டு இருக்கிறது. சுயநலத்தாலும் நான் தான் உயர்ந்தவன், நான் தான் ஆளுகிறவன், நான் சொல்வதை தான் மற்றவர்கள் கேட்க வேண்டும் என்ற சூழ்நிலையை உருவாக்கி பதற்றங்களை, மக்களிடையே குழப்பங்களையும் உருவாக்கி கொண்டிருக்கிற இச்சூழலிலே இறைவன்தான் இந்த அமைதியின் தொடக்கம் என்பதை நாம் எப்பொழுது உணரப்போகிறோம்? இந்த அமைதி என்ற வார்த்தையானது உணர்வு மட்டுமல்ல. இந்த உணர்வு யாரிலே சங்கமிக்கிறது என்றால் கிறிஸ்துவிலே சம்பவிக்கிறது. எபேசியருக்கு திருமுகம் 2ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்திலே அவரே நமக்கு அமைதியை அருள்பவர் என்று சொல்லப்படுகிறது. பிலிப்பியருக்கு திருமுகம் 4ஆம் அதிகாரம் 6 முதல் 7 வசனங்களிலே எதை பற்றி கவலைப்பட வேண்டாம், ஆனால் நற்செய்திக்குரிய இறைவேண்டல், மன்றாட்டு ஆகிய அனைத்தின் வழியாக கடவுள் உங்கள் விண்ணப்பங்களை தெரிவியுங்கள். அப்பொழுது அறிவெல்லாம் கடந்த இறை அமைதி கிறிஸ்து இயேசுவோடு இணைந்துள்ள உங்கள் உள்ளத்தையும் மனத்தையும் பாதுகாக்கும் என்று சொல்லப்படுகிறது. அப்படியானால் இந்த அமைதி என்பது ஒன்றை கொண்டு போய் சேர்க்க வேண்டும். இறைவனில் தொடங்கி கிறிஸ்துவில் சங்கமித்து அதை எதை கொண்டு போய் முடிக்கிறது என்றால் ஒருவருக்கொருவர் சமாதானத்தோடு வாழுங்கள், ஒருவருக்கொருவர் அமைதியை பகிர்ந்து கொள்ளுங்கள் என்று சொல்லுகிற பொழுது உங்கள் குடும்பங்களிலே அந்த அமைதி உருவாக அழைக்கப்படுகிறார்கள். எனவேதான் மத்தேயு நற்செய்தி 5ஆம் அதிகாரம் 9 சொல்லுகிற பொழுது அமைதி ஏற்படுத்துவோர் பேர் பெற்றோர், ஏனெனில் அவர்கள் கடவுளின் மக்கள் என்று அழைக்கப்படுவர் என்று சொல்லப்படுகிறது. அப்படியானால் நாமெல்லாம் கடவுளின் மக்கள் தானா? ஒரு குடும்பத்தின் தலைவனாக இருக்கிறவனும் சரி, ஒரு சமூகத்தின் தலைவனாக இருக்கிறவனும் சரி, அமைதி ஏற்படுத்துவராக இருக்க வேண்டும். ஒவ்வொருவரும் நீங்கள் எங்கெல்லாம் குழப்பங்கள் ஏற்படுகிறதோ, பதற்றம் ஏற்படுகிறதோ அங்கு அமைதி ஏற்படுத்துகிறவாக இருக்க வேண்டும். அப்படியானால் நீங்கள் கடவுளுடைய மக்கள். நீங்கள் எம்மதத்தவராக இருக்கலாம், ஆனால் கடவுளின் மக்கள் என்றால் எங்கு அமைதியை நீங்கள் உருவாக்க தொடங்குங்கள். யாரோ ஒருவர் செய்வார், அவர் செய்வார், இவர் செய்வார் என்றெல்லாம் பார்க்காதீர்கள். நான் கடவுளுடைய அந்த அமைதியை இந்த உலகிற்கு கொணர்வேன் என்ற ஒரு உணர்வை உருவாக்கி கொள்கிற பொழுது அங்கு தகுதியற்றவர்களை மன்னியுங்கள், கோபப்படாமல் அவர்கள் சொல்வதை கேளுங்கள். ரோமையருக்கு திருமுகம் 12ஆம் அதிகாரம் 18 சொல்லப்படுகிறது, உங்களால் முடிந்தவரை எல்லோரோடும் அமைதியுடன் வாழுங்கள் என்று சொல்லப்படுகிறது. அப்படியானால் இந்த அமைதி எதை நோக்கி போய் கொண்டிருக்கிறது என்றால் நாம் கொடுக்கப்பட்ட எதிர்நோக்கினுடைய வாக்குறுதியாக இது நமக்கு தரப்படுகிறது. எசையா 2:4 சொல்கிற பொழுது அவர்கள் தங்கள் வாள்களை கலப்பையா கொழுக்களாகவும் தங்கள் ஈட்டிகளை கரிக்கருவாளாகவும் அடித்துக் கொள்வார்கள். ஓர் இனத்திற்கு எதிராக மற்றொரு இனம் வாள் எடுக்காது, அவர்கள் இனி ஒருபோதும் போர் பயிற்சி பெறமாட்டார்கள் என்று சொல்லப்படுகிறது. கிறிஸ்துடைய அமைதி அப்பாவித்தனமானது அல்ல. கிறிஸ்து கொடுத்த அமைதியை நாம் சொல்லுகிற பொழுது இவன் கிறிஸ்தவன் இப்படித்தான் பேசுவான், அப்படி அல்ல. இந்த உலகமே பார்ப்பதுதான். ஒரு ஆலயத்தை பார்க்கிற பொழுது இங்கே அமைதி இருக்கும் என்றுதானே வேளாண் நகருக்கு ஆரோக்கிய அன்னை நோக்கி ஓடி வருகிறோம். அமைதி எங்கு இருக்கிறது என்று தேடிக்கொண்டிருக்கிறோம். அமைதி எங்கெல்லாம் செல்கிறீர்களோ அங்கெல்லாம் இருக்க வேண்டுமானால் கிறிஸ்து கொடுத்த அமைதி வாழ்வதுதான் உயர்ந்த ஒன்று. அது அப்பாவித்தனம் அல்ல, வெகுளித்தனம் அல்ல. ஒருவன் கோபப்படுகிற பொழுது அமைதியாக இருப்பது அது தவறல்ல, அது உன்னுடைய குணத்தை உயர்த்தி காட்டும். நிறைவாக 2 தெசலோனிக்கர் 3ஆம் அதிகாரம் 16 சொல்லுகிற பொழுது அமைதியும் அருளும் ஆண்டவர் தாமே எப்பொழுதும் எல்லா வகையிலும் உங்களுக்கு அமைதி அருகிறார் என்று பவுலடியார் சொல்லுகிறார். இயேசுவில் மிக்க சகோதர சகோதரிகளே, நம்முடைய வாழ்க்கையிலே அமைதியை இறைவனில் உணர்ந்து தொடங்கி கிறிஸ்துவில் சங்கமித்து அந்த அமைதி இந்த உலகிற்கு கொணர்ந்து அந்த எதிர்நோக்கி நம் வாக்குறுதியாக இருக்கிற அமைதியை நாம் வாழுகிற பொழுதுதான் உங்கள் உள்ளமும் என் உள்ளமும் மகிழ்ச்சியாக இருக்கும்.
ஒரு கடற்கரை ஓரத்தில் பெரும் பதற்றம். 2 குழுக்களாக பிரிந்து சண்டையிட்டு கொண்டிருக்கிறார்கள். அப்படி சண்டையிடுகிற பொழுது அந்த பகுதியில் இருக்கிற ஒரு பங்கு தந்தை நல்ல வாட்ட சட்டமாக இருப்பார். சண்டை ஓடுறாங்க, நம்ம போய் நடுவில் நின்று எப்படியா சமாதானம் செஞ்சுன்னு போயிருக்கிறார். அங்கே போகிற பொழுது அவர் உடம்பை பார்த்தாலே அவ்வளோ பெருசாக இருக்கும். ஆனால் போய் அங்கேன்று சமாதானம் என்று சொல்லி இருவரையும் விலக்கி விட போகிறார். அப்பொழுது ஒருவன் யதார்த்தமாக அந்த கடலிலே படகு போடுகிற துடுப்பை எடுத்து அடித்து விடுகிறான். உடனே அவருடைய வலது கையானது உடைந்து விடுகிறது. சண்டை நிசப்தமாகிறது. ஐயோ, நம்முடைய பங்குசாமியார் அடிச்சிட்டான் யான். அப்படி யாரும் சொல்லலை. ஐயோ, ஃபாதருக்கு அடிபட்டுருச்சுன்னா அவ்வளோதான், சண்டை நின்றுச்சு. சில நேரங்களில் அமைதி ஏற்படுத்த முயலுகிற பொழுது உங்களுக்கு காயங்கள் ஏற்படலாம், வேதனைகள் ஏற்படலாம். அனைத்தையும் கிறிஸ்துவுக்காக தாங்கிக் கொள்ளுங்கள். கிறிஸ்து சொன்ன வார்த்தை உங்களுக்கு அமைதி உரித்தாக. ஆமேன். உனக்கென நான் தரும் காணிக்கையை உவப்புடன் ஏற்பாய் என் இறைவா. உனக்கென நான் தரும் காணிக்கையை உவப்புடன் ஏற்பாய் என் இறைவா. பலியென என்னை நான் தருகின்றேன், பலியென என்னை நான் தருகின்றேன். உன் பாதமலர் பணிந்து மகிழ்கின்றேன், பாதமலர் பணிந்து மகிழ்கின்றேன். உனக்கென நான் தரும் காணிக்கையை உவப்புடன் ஏற்பாய் என் இறைவா. சகோதர சோலம் கொடுக்கும் திருப்பலி எல்லாம் அல்ல இறைவனுக்கு ஏற்றதாகும்படி ஜெபியுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்து நலனுக்காகவும் உமது கையிலிருந்து படியை ஏற்றுக்கொள்வாராக. அமைதியின் ஊற்றே ஆண்டவரே, அக்களை புறம் திரு அவையின் காணிக்கைகளை ஏற்றுக்கொள்ள உம்மை வேண்டுகின்றோம். இப்பெருமகிழ்ச்சிக்குரிய காரணத்தை தந்திருப்பதால் அந்த பயனாகிய முடிவில்லா பேரின்பத்தையும் எங்களுக்கு அருள்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள், ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நாம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியும் ஆனதே. ஆண்டவரே, எக்காலத்திலும் உம்மை புகழ்ந்துரைப்பதும் எல்லாவற்றுக்கும் மேலாக எங்கள் பாஸ்காவாகிய கிறிஸ்து பலியான சிறப்பான காலத்தில் உம்மை இன்னும் மிகுதியாக வாழ்த்தி போற்றுவதும் மெய்யாகவே தகுதியும் நீதியும் ஆகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். கிறிஸ்து தம் திருவுடலை ஒப்பு கொடுத்து சிலுவையின் மெய்யான பலியில் முற்கால பலிகள் நிறைவு பெற செய்தருளினார். எங்கள் மீட்புக்காக அவர் உம்மிடம் தம்மையே கையளித்த போது அவரே குருவாகவும் பலிபீடமாகவும் செம்மறியாகவும் விளங்கினார். ஆகவே பாஸ்கா மகிழ்ச்சி பொங்க
அனைத்துலகின் மாந்தர் அனைவரும் அக்களிக்கின்றன. அவ்வாறே ஆற்றல் மிக்கோரும் அதிகாரம் கொண்ட தூதர்களும் உமது மாட்சியை புகழ்ந்து பாடி முடிவின்றி பாடுவதாவது: தூயவர் 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 வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பேரால் வருகிறவர் ஆசீர் பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரே, நீர்மையாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்தியபின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் அக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள், இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினை பகூர்ந்து வாழ்தர் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமுன் என்று மக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் என எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே மக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவ இரத்தத்திலும் பங்குள்ளும் எங்களை
தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கும் உமது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை லியோ, எங்கள் ஆயர் சகாயராஜ், எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெற செய்தருளும். உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திரு தூதர்கள், இவ்வுலகில் உமக்கு உகந்தவராயிருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரமருள உம்மை மன்றாடுகிறோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லா வல்ல இறைவனாகிய தந்தையே, தூயாவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்று உமக்கு உரியதே. நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து கற்றுக் கொடுத்த ஜெபத்தை இரு கரங்களை விரித்து துணிவோடு சொல்லுவோம். விண்ணுலகில் இருக்கின்ற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதையும் தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உமை மன்றாடுகிறோம். இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்திற்காகவும் மீட்பராய் இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் ஆட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கிறேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கின்றேன் என்று திருத்துதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி திருவிழத்திற்கு ஏற்ப அதற்கு அமைதி முற்றும் அளித்தருள்வீராக. என்றென்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக, ஆன்மாவோடும் இருப்பதாக. அமைதியை கொணர்ந்த இறைவன் கிறிஸ்து வழியாக தந்தவர் நம் அருகில் உள்ளவரோடு அமைதியை பகிர்ந்து கொள்வோம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை எல்லாம் போக்குகிற தேவன், அமைதியை கொடுத்து அமைதியாய் வாழ அழைப்பு விடுத்து இங்கு செம்மறியின் விருந்தாக எழுந்து வந்திருக்கிறார். இப்படி விருந்துக்கு அழைக்க பெற்றிருக்கிற நாம் அனைவரும் பேர் பெற்றோர். ஆண்டவரே, நீர் உள்ளத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவன். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். தெய்வ தரிசனம் தேடும் மனம் தினம், தேவன் வரவிலே ஜீவன் உருகிடும். இறைவா இறைவா என்
இதயம் இணைவாய் இறைவாய் இறைவாய் என் இதயம் இணைவாய் தெய்வ தரிசனம் தேடும் அனுதினம் தேவன் வரவிலே ஜீவன் உருகிடும். வாழ்வு வழங்கும் வல்ல தேவன் வரவு எண்ணிலே வசந்தம் என்றும் வசந்தம் எந்த வாழ்வு தண்ணீரே. தேவன் வார்த்தை இங்கு வடிவமானதே வானும் மண்ணும் அழிந்த பின்னும் வாழ்வு எண்ணிலே. ஒளியே ஒளியே உலகின் ஒளியே உயிரே உயிரே உயிரின் உயிரே உனை பாடாத நாள் இல்லையே உனை தேடாத வாழ்வில்லையே. இறைவாய் இறைவாய் என் இதயம் இணைவாய் இறைவாய் இறைவாய் என் இதயம் இணைவாய் தெய்வ தரிசனம் தேடும் அனுதினம் தேவன் வரவிலே ஜீவன் உருகிடும். நன்றியோடு மன்றாடுவோம். ஆண்டவரே, நிலையான மறை நிகழ்வுகளால் நீர் புதுப்பிக்க திருவுளமானவும் மக்களை கனிவுடன் கண்ணோக்கி அருள உம்மை வேண்டுகின்றோம். அதனால் நாங்கள் மாட்சிக்குரிய உடலின் அழிவற்ற உயிர்த்தெழுதலுக்கு வந்து சேர அருள்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூயாவியானவர் உங்கள் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. அமைதியை அனைவரிலும் பகிர்ந்து ஒருவருக்கொருவர் சமாதானம் வாழ சென்று வாருங்கள். திருப்பலி நிறைவேறிற்று. அல்லே லூயாம் அல்லே லூயா. இறைவனுக்கு நன்றி. அல்லேலூயா அல்லேலூயா. சந்திரனைப் போல் அழகுள்ளவராய், சூரியனைப் போல் ஒளியுள்ளவராய், விடியற்காலை காட்சி தரும் புனித ஆரோக்கிய மாதாவின் பேராலயத்தில் கூடியிருக்கும் நாம் அனைவரும் நமக்கு வேண்டிய விண்ணப்பங்களை இறைவனிடம் நம்பிக்கையோடு எடுத்துச் சொல்வோம். உங்கள் பதில்: ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். என்னை அனுப்பியவரின் திருவுளத்தை நிறைவேற்றுவதும் அவர் கொடுத்த பணியை செய்து முடிப்பதுமே என் உணவு என்ற
வார்த்தைக்கு ஏற்ப திரு அவையை வழிநடத்தும் எங்கள் திருத்தந்தை லியோ அவர்களும், தஞ்சை மறைமாவட்ட ஆயர் மேதகு சகாயராஜ் அவர்களும் மற்றும் இப்பேராலயத்தில் பணியாற்றும் அருள் தந்தையர்கள், அருள் சகோதரிகள் அனைவரும் தம் பணியில் உமது மகிமைக்காகவும் அன்னையின் புகழுக்காகவும் உழைத்து உடல் உள்ள சுகமுடன் நலமுடன் பணியாற்ற இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். விசுவாசத்தை அடிப்படையாக கொண்டு வாழ்வை கட்டி எழுப்புங்கள் என்ற வார்த்தைக்கு ஏற்ப எங்கள் பங்கு மக்களையும் திருத்தல தந்தையர்களின் வழிகாட்டுதலில் திருத்தல வளர்ச்சிக்கும் அன்னையின் மகிமைக்கும் பணியாற்றும் பேராலய தன்னார்வ பணியாளர்களையும் ஆசிர்வதித்து அன்னையின் பரிந்துரையில் அருள் வாழ்விலும் பொருள் வாழ்விலும் சிறந்திட இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். அறிவு கூர்மை கொண்டோரின் ஆட்சி சீராய் அமையும் என்ற வார்த்தைக்கு ஏற்ப எங்கள் நாட்டு தலைவர்கள், அரசு பணியாளர்கள் மக்களின் அடிப்படை தேவைகளை நிறைவேற்றி உண்மையுடனும் நீதியுடனும் தம் அறிவு கூர்மையால் மக்களை வழி நடத்திட தியாக உள்ளத்துடன் பணிபுரிய அருள் வரங்களை பொழிந்திட இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். கொடுங்கள் உங்களுக்கு கொடுக்கப்படும் என்ற வார்த்தைக்கு ஏற்ப இத்திருத்தலத்தின் வளர்ச்சிக்கும் திருப்பயணிகளுக்கும் பங்கிற்கும் உதவி செய்யும் அனைவரும் தங்கள் வாழ்வில் எல்லா அருளும் ஆரோக்கியமும் நிரம்ப பெற்று வரங்கள் நிறைந்த வளமான வாழ்வு வாழ இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். உமது மனம் விரும்புவதை அவர் உமக்கு தந்தருள்வாராக என்ற வார்த்தைக்கு ஏற்ப அன்னையின் பரிந்துரையை நாடு இத்திருவழிபாட்டில் பங்கேற்போர், ஆன்ம உடல் நலம் தேடுவோர், மரண பயத்திலிருந்து விடுதலையை தேடுவோர், புறக்கணிக்கப்பட்டோர், வறுமையுற்றோர், வேலையின்றி தவிப்போர், திருமணத்திற்காக காத்திருப்போர், குழந்தை வரம் வேண்டுவோர், குடும்ப ஒற்றுமைக்காக இயங்குவோர், கல்வியிலும் ஞானத்திலும் சிறந்திட விரும்புவோர், இறை அழைத்தலை தேர்ந்து கொள்ள விரும்புவோர், இன்னும் பல்வேறு தேவைகளுக்காக ஜெபிப்போர் அனைவருடைய எண்ணங்களையும் மன விருப்பங்களையும் நிறைவேற்றி தந்திட இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். Let us in a special way remember our brethren who are taking part with faith in this sacred liturgy through Shrine Web TV. இப்போது நமது தனிப்பட்ட தேவைகளுக்காக மௌனமாக ஜெபிப்போம். Now in silence let us pray our personal petitions before the Lord. நாம் அனைவரும் ஒருமித்த குரலில் இறைவனை தந்தை என்று அழைத்து விசுவாசத்தோடு ஜெபிப்போம். விண்ணுலகில் இருக்கின்ற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆமீன். அருள் நிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசி பெற்றவள் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமீன். மன்றாடுவோமாக. இறைவா, எங்களின் மன்றாட்டிற்கு கனிவாய் செவிசாய்த்து கொண்டிருப்பதற்காக உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். நீரே எங்கள் புகலிடம் என்று உம்மீது முழு நம்பிக்கை வைத்துள்ள எங்களை ஒருபோதும் கைவிடாதையும் புனித ஆரோக்கிய அன்னையின் பரிந்து பேசுதலால் எங்களை தொடர்ந்து ஆசீர்வதித்தருளும். எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆமீன். புனித ஆரோக்கிய அன்னையின் ஆசிர் பெற தலைவணங்கி மன்றாடுவோம். ஆற்றலும் அன்புமிக்க இயேசுவை கையில் ஏந்தி காலமெல்லாம் கடலோரம் காத்திருக்கும் புனித ஆரோக்கிய மாதாவை, இப்பேராலயத்தில் கூடியிருக்கும் பக்தர்கள் மற்றும் இணையதளம் சமூக ஊடகங்கள் வழியாக பங்கேற்கும் அனைவரையும் ஆசீர்வதியும். இவர்களின் மனம் சோர்ந்து போகும்போது பால்கார பாலகனின் பால் குடத்தை பொங்கச் செய்தது போல இவர்களின் மனங்களையும் மகிழ்ச்சியால் பொங்க வையும். இவர்கள் தோல்வியால் துவண்டு போகும்போது நடக்க இயலாத சிறுவனை நடக்க வைத்தது போல இவர்களையும் எழுந்து நடக்க வையும்.
இவர்கள் துன்பக்கடலில் தத்தளித்து தடுமாறும் போது போர்ச்சுகீசிய மாலுமிகளை கரை சேர்த்தது போல இவர்களையும் கரை சேர்த்தரலும். வரம் பெற்றுத்தரும் புனித ஆரோக்கிய மாதாவின் ஆசீர் உங்களோடு என்றும் தங்குவதாக. May Jesus touch you and heal you through the loving hands of his dear mother, Our Lady of வேளாங்கண்ணி. எல்லாமல்ல இரக்கமே உருவான அன்பு இறைவன் தந்தை, மகன், தூய ஆவியார் உங்களையும் உங்கள் குடும்பங்களையும் உங்கள் பணிகளையும் உங்கள் பயணங்களை எல்லாம் ஆசீர்வதித்து வழிநடத்துவாராக. ஆமென். அன்னை மாமரி எங்கள் அன்பின் தாய்மரி, என்று உந்தன் புகழை பாடுவோம். தேடுமாந்தரை தேற்றி காத்திடும் உந்தன் அருள்வரங்கள் இன்று தேடினோ. அன்னை மாமரி எங்கள் அன்பின் தாய்மரி, என்று உந்தன் புகழை பாடுவோம். தேடும் மாந்தரை தேற்றி காத்திடும் உந்தன் அருள்வரங்கள் இன்று தேடினோம். எண்ணிறந்த உதவிகளை